இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 9ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவ காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இன்று நோன்பு இருந்து ஜெபிப்பதும் சிலுவை பாதை செய்து ஜெபிப்பதும் சிறந்த பக்தி முயற்சிகள். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு குறித்து பேசுகிறார். யோவானின் சீடர்களெல்லாம் நோன்பு இருக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. மாறாக இயேசுவோடு சென்று வீடுகளில் நல்ல விருந்து உண்கிறார்கள். இயேசு செய்த முதல் புதுமையே ஒரு திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக்குவது. இப்படியாக பந்தியில் அவர் அமர்ந்தார் என்றெல்லாம் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் உணவை கொண்டு புதுமை செய்கிறார்கள். உணவு அருந்த செல்லக்கூடிய இடங்களிலே போதிக்கின்றார்கள். இப்படியாக இயேசுவின் சீடர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் நோன்பு இருப்பதில்லை. இது யோவானின் சீடர்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது இயேசுவிடத்திலே வந்து விளக்கம் கேட்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவே மணமகனாக இங்கே சித்தரிக்கப்படுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திருமண வீட்டிலே பந்தி உணவு விருந்து என்பது மிக முக்கியமான ஒன்று. உறவினர்களெல்லாம் இணைந்து வருவார்கள். வயிறார உணவை உண்டு நிறைவு பெற்று அந்த மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு. திருமண நிகழ்வு, ஒரு மணவிழா என்பது கொண்டாட்டமான நிகழ்வு. ஆண்டவர் இயேசு இங்க மணவாளனாக இருக்கின்றார். அவருடைய சீடர்களெல்லாம் மணமகனின் தோழர்களாக, உறவுகளாக ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் துக்கம் கொண்டாட வேண்டும்? அவர்கள் அந்த திருமண வீட்டிலே மகிழ்ச்சியாகத்தானே இருப்பார்கள், விருந்துதானே உட்கொள்ளுவார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த சீடர்களோடு 3 ஆண்டுகள் பயணித்த பொழுது சீடர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு குறிப்பாக உணவுக்கு எந்த குறையும் இல்லை. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகி பெருகச் செய்து அதை கொண்டு அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்ததையெல்லாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் இயேசுவோடு இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் கடவுளோடு இல்லை, இயேசுவோடு இல்லை. உங்களுடைய உள்ளத்திலே நிறைவு அமைதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இயேசுவோடு இல்லை. மணவாளனாகிய அந்த ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு மணவாளனாக இருக்கிறவரை நாம் கொண்டாடி கொண்டே தான் இருக்க வேண்டும். இது ஒரு திருமண விழா. அந்த வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திருவிழா. நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, கவலை, வேதனை, கடந்த காலம், எதிர்காலத்தை குறித்த பயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலைப்படுவதனால் எதையும் சாதித்து விட முடியாது. உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறவரை, நாம் அவரோடு இருக்கிறவரை நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம். இந்த தவக்காலத்தில் அப்படி என்றால் நாம் நோன்பு இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? நோன்பு இருக்க வேண்டும். நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காக மகிழ்ச்சியோடு நாமவே முன் வந்து நோன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு, இவ்வகை பேய்களை ஓட்டுவதற்கு கடுமையாக நோன்பு இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய உடனிருப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நோன்பு இருந்து உங்களையே நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவக்காலம் ஒரு ஆன்மீக பயிற்சியின் காலம். கடவுள் நமக்கு அருமையாக கொடுத்திருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் ஜெபம் செய்யுங்கள், விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொள்ளுங்கள், ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள், திரு சிலுவை பாடுகளை தியானம் செய்து ஜெபியுங்கள், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யுங்கள், நோன்பு இருங்கள். இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை எல்லாம் இந்த நாளிலே தியானித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களிடத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி கேட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை சிறப்பாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடும் ஆண்டவரே. அவர்கள் இன்றே நலம் பெறுவார்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போனவர்களையெல்லாம் நினைக்கிறோம். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். இயேசுவே ஆண்டவரே, இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு படிக்கவும், அவருடைய எதிர்கால வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்து தாரும். அவருடைய எழுதக்கூடிய தேர்வுகளை ஆசீர்வதித்து தாரும். இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இன்று நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் எங்களையே உமக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்ள உதவி செய்தருளும். இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே,
திருமணத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள். குழந்தை செல்வத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, மெசியாவே, எங்கள் மீட்பரே, இதோ இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களோடு தங்கும், எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீர் எங்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.